வணக்கம். இந்த வீடியோல நம்ம பைனரி சர்ச் பத்தி பார்க்கலாம். போன வீடியோல வந்து நம்ம லீனியர் சர்ச் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம். லீனியர் சர்ச்னா நம்ம ஒரு அரேல ஒரு எலிமெண்ட் சர்ச் பண்றப்ப ஒன்னொன்னா செக் பண்ணிட்டு வருவோம். அது வந்து லீனியர் சர்ச். அடுத்து பைனரி சர்ச் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்புட் எடுத்துக்கிற அரே வந்து ஆல்ரெடி சார்ட்டட் அரேயா இருக்கணும். சார்ட்டட் அரே அப்படின்னா என்ன அர்த்தம்னா எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த அசெண்டிங் ஆர்டர்ல நம்மளுக்கு நியூமரிக் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கணும். சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் நம்மளுக்கு அரேஞ்ச் ஆயிருக்கணும். அந்த அரேல பைனரி சர்ச் என்ன பண்ணும்னா மிடில் எலிமெண்ட் என்னன்னு பார்த்துட்டு அந்த மிடில் எலிமெண்ட் வந்து நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட்டை விட பெருசா இருந்ததுன்னா ஒரு பக்க அரே மட்டும், ஏன்னா அரே வந்து ஆல்ரெடி சார்ட்டடு. இப்ப நம்ம எடுத்துக்கிற மிடில் எலிமெண்ட் வந்து நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட்டை விட சின்னதா இருந்தது, அதாவது நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட் வந்து பெருசா இருந்ததுன்னா அதோட ரைட் சைட்லயும் இல்லைன்னா வந்து லெஃப்ட் சைட்லயும் சர்ச் பண்ணா போதும். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து அந்த அரேயை ரெண்டா பிரிச்சு 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 நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். அதனாலதான் அதை வந்து பைனரி சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து சர்ச்சிங்னா என்னன்னு தெரியும். ஒரு எலிமெண்ட் வந்து அந்த அரேல இருக்கா இல்லையா, இருந்ததுன்னா அதோட பொசிஷன் ரிட்டர்ன் பண்றோம், இல்லைன்னா வந்து எலிமெண்ட் நாட் ஃபவுண்டுங்கிற மெசேஜ் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ வந்து இங்க நம்ம இன்புட் என்ன கொடுக்க போறோம், ஒரு சார்ட்டட் அரே. அந்த அரேல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, நம்ம எந்த எலிமெண்ட்டை சர்ச் பண்ண போறோம். ஸோ இதுதான் நம்ம இன்புட்டா கொடுப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இதுதான் நான் கொடுத்துருக்கேன் இன்புட் அரே. அரேல நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்மளுக்கு எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரே டேட்டா டைப்ல இருக்கணும். இங்க எல்லாமே நான் இன்டீஜர் அரேவா எடுத்திருக்கேன். சார்ட்டட் அரே அப்படிங்கிறதுனால நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 10, 20, 30, 40, 50 நம்மளுக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸ்மாலஸ்ட் நம்பர்ல இருந்து பிக்கஸ்ட் நம்பர் வரைக்கும் நம்மளுக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. அட்ரஸ்ல வந்து சீக்வென்ஷியலா தான் அது சேவ் ஆகும். அடுத்து நம்ம எந்த எலிமெண்ட்டை சர்ச் பண்ண போறோம். ஸோ இது ரெண்டும் வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்கணும். நம்ம ப்ரோக்ராம் எழுதுறப்ப ஃபர்ஸ்ட் நம்மளோட அரேல எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு வாங்கணும். அதுக்கப்புறம் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்டா நம்ம வாங்கணும். அடுத்து நம்ம எந்த எலிமெண்ட்டை சர்ச் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கிட்டு பைனரி சர்ச் அப்படின்னா என்ன, நம்ம மிடில் எலிமெண்ட்டை செக் பண்றோம். அப்போ மிடில் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த இண்டெக்ஸை தான் நம்ம ரெஃபரன்ஸா யூஸ் பண்ண போறோம். அப்ப என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு இதை வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், இதை வந்து எண்ட் இண்டெக்ஸா வச்சுக்கிட்டு மிடில் எலிமெண்ட் கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பிளஸ் எண்ட் இண்டெக்ஸ் டிவைடட் பை 2. ஏன்னா இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு சீக்வென்ஷியலா இருக்கும். அப்ப அது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணி டிவைடட் பை 2 கொடுத்தோம்னா மிடில் எலிமெண்ட் என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல 0 பிளஸ் 8/2 போட்டோம்னா 4. அப்ப மிடில் எலிமெண்ட்ங்கிறது இந்த 4th பொசிஷன்ல இருக்கிறது, அதாவது 50 அப்படிங்கிறது தான் மிடில் எலிமெண்ட். இப்ப இந்த 50ய நம்ம சர்ச் பண்ண வேண்டிய எலிமெண்ட் கூட கம்பேர் பண்றோம். நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட் வந்து 40, மிடில் எலிமெண்ட் வந்து 50. அப்ப நம்மளோட சர்ச் பண்ற எலிமெண்ட் என்ன ஆகுது, லெஸ்ஸர் வேல்யூ தென் த மிடில் எலிமெண்ட். அப்ப என்ன பண்ணலாம், கண்டிப்பா இந்த சைட்ல இந்த அரேவோட ரைட் சைட்ல இந்த எலிமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப நம்ம லெஃப்ட் சைட்ல மட்டும் சர்ச் பண்ணா போதும். ஆனா லீனியர் சர்ச்ல என்ன பண்றோம், ஒவ்வொரு எலிமெண்டா சர்ச் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ அதை விட இதை காம்ப்ளெக்சிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ எடுத்துக்கிட்ட என்டையர் அரேல மிடில் எலிமெண்ட் என்னன்னு பார்க்க போறோம். இப்போ மிடில் எலிமெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம சர்ச் பண்ண வேண்டிய எலிமெண்ட் மிடில் எலிமெண்டான்னு பாக்குறோம். மிடில் எலிமெண்டா இருந்தா நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு அதை நம்ம சர்ச் பண்ண வேண்டிய எலிமெண்ட் வந்து கம்மியான நம்பர்னா லெஃப்ட் சைட் அரே, இல்ல நம்ம சர்ச் பண்ண வேண்டிய எலிமெண்ட் வந்து கிரேட்டர் நம்பர் தேன் த மிடில் எலிமெண்ட் ஆர் இந்த ரைட் சைட்ல இருக்கிற அரேல நம்ம சர்ச் பண்ண போறோம். ஓகே? சோ அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றோம், இப்ப இந்த போர்ஷன் மட்டும் நம்ம சர்ச் பண்ணா போதும். ஓகேங்களா? சோ இந்த 0ல இருந்து 3 வரைக்கும், ஏன்னா 4th எலிமெண்ட் கண்டிப்பா இல்ல, மிடில் எலிமெண்ட் கண்டிப்பா இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப 0 to 3 இதுக்குள்ளார நம்ம சர்ச் பண்ணா போதும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இந்த எண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்க, கடைசி வேல்யூ நம்ம 8ன்னு வச்சிருந்தோம், அந்த எண்ட் இண்டெக்ஸை நம்ம மிடில் -1 கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த போர்ஷன் மட்டும் தான் நம்ம இப்போ சர்ச் பண்ண போறோம். ஓகே? அப்ப நம்மளுக்கு லெஸர் வேல்யூவா இருந்தா நம்ம சேஞ்ச் த எண்ட் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மிடில் எலிமெண்ட் மிடில் இண்டெக்ஸ் வேல்யூ -1. அப்ப இந்த போர்ஷன்ல மட்டும் சர்ச் பண்ணா போதும். இப்ப மறுபடியும் அதே அல்காரிதம் தான் கால் பண்ண போறோம். அதே அல்காரிதம்னா இந்த எலிமெண்ட்டுக்குள்ள மிடில் எலிமெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம், மறுபடியும் இதே சர்ச்சிங்க கொண்டு வர போறோம். ஓகேங்களா? நான் எடுத்துக்கிட்டது ஆக்சுவலா வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. அப்போ உங்களுக்கு கடைசி வரைக்கும் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது புரியும். ஓகேங்களா? சோ இப்ப அடுத்து என்னன்னா நம்மளுக்கு 0ல இருந்து 3 இண்டெக்ஸ்குள்ளார நம்ம சர்ச் பண்ண போறோம்.
இதோட மிடில் எலிமெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? அதே ஃபார்முலா தான். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பிளஸ் எண்ட் இண்டெக்ஸ் டிவைடட் பை 2. அப்ப 0 பிளஸ் 3/2 கொடுத்தோம்னா 3/2 1.5 வரும். நம்ம இன்டீஜர் வேல்யூஸ் தான் எடுக்க போறதுனால 1 மட்டும் தான் எடுப்போம். அப்ப 1ல என்ன எலிமெண்ட் இருக்கு? 20. அப்ப இதுதான் வந்து இந்த அரேல மிடில் எலிமெண்டா நம்ம கன்சிடர் பண்ண போறோம். அப்ப இந்த 20ய நம்ம சர்ச் பண்ண வேண்டிய எலிமெண்ட் கூட கம்பேர் பண்ண போறோம். சோ நம்ம சர்ச் பண்ண வேண்டிய எலிமெண்ட் 40, மிடில் எலிமெண்ட் 20. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம சர்ச் பண்ண வேண்டிய எலிமெண்ட் வந்து கிரேட்டர் வேல்யூ. அப்ப கிரேட்டர் வேல்யூனா கண்டிப்பா இந்த 20க்கு முன்னாடி இருக்கிற லெஃப்ட் சைட் போர்ஷன்ல நம்ம எலிமெண்ட் இல்ல, இதோட ரைட் சைட் போர்ஷன்ஸ்ல தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போறோம். இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்னா, இப்ப இதுக்கு வந்து நம்ம எப்படி இண்டெக்ஸ் சேஞ்ச் பண்ணலாம்? இப்ப அடுத்து நம்ம இது ரெண்டும் மட்டும் பார்த்தா போதும். அப்ப என்ன பண்ணலாம்னா, ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் மிடில் பிளஸ் 1 கொடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா இந்த அரேவை மட்டும் தான் நம்ம சர்ச் பண்ண போறோம். அப்ப ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா இதுல 2, எண்ட் இண்டெக்ஸ் 3 அப்படியே தான் இருக்கும். ஓகே, சோ இப்ப என்ன பண்றோம்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மிடில் பிளஸ் 1 கொடுத்துக்கலாம். அப்ப ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து 2, எண்ட் இண்டெக்ஸ் 3. அப்ப இந்த ரெண்டு எலிமெண்ட்ல தான் நம்ம சர்ச் பண்ண போறோம். மறுபடியும் அதே ப்ரொசீஜர் தான். மிடில் எலிமெண்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு ஃபார்முலா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பிளஸ் எண்ட் இண்டெக்ஸ் டிவைடட் பை 2. எங்க ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 2, எண்ட் இண்டெக்ஸ் 3 டிவைடட் பை 2 கொடுத்தோம்னா 5/2 2.5 வரும். நம்மளுக்கு 2 தான் எடுத்துக்க முடியும். அப்ப 2ங்கிறது தான் மிடில் போர்ஷன். ஓகேங்களா? சோ மிடில் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா 30. ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோ நான் சொல்லியிருக்காங்க. சோ இங்க இது இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்றப்ப நம்மளுக்கு மிடில் எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் வரும். அப்ப 30ங்கிறது தான் மிடில் எலிமெண்ட். நம்ம சர்ச் பண்ண வேண்டிய எலிமெண்ட் 40. ஆனா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற எலிமெண்ட் என்ன? 30. அப்ப நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட் வந்து கண்டிப்பா இந்த அரேயோட லெஃப்ட் சைட்ல கிடையாது. லெஃப்ட் சைட்ல எந்த எலிமெண்ட்டுமே கிடையாது. அப்ப நம்ம ரைட் சைட்ல தான் நம்ம இது சர்ச் பண்ணணும். இப்ப நம்மளுக்கு ரைட் சைட்ல ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. ஆனா ப்ரொசீஜர் படி நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோமோ அதே தான் திரும்ப பண்ண போறோம். அப்ப என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு இதுக்கு ரைட் சைட்ல தான் நம்மளுக்கு தேவையான எலிமெண்ட் இருக்கு. ஏன்னா சர்ச் பண்ற எலிமெண்ட் வந்து இட் இஸ் கிரேட்டர் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா இந்த சைட்ல தான். இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ மாத்தணும். ஓகேங்களா? ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மிடில் பிளஸ் 1. அப்ப மிடில் பிளஸ் 1 அப்படிங்கிறப்போ மிடில் எலிமெண்டா நம்மளுக்கு கன்சிடர் பண்ணது 2. 2 பிளஸ் 1ங்கிறப்ப 3. அப்ப இந்த ஒரே ஒரு எலிமெண்ட்டை தான் நம்ம சர்ச் பண்ண போறோம். ஸ்டார்டிங் இண்டெக்ஸும் 3 தான், எண்ட் இண்டெக்ஸும் 3 தான். இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு எலிமெண்ட் தான் நம்மளுக்கு இருக்கு. இப்ப இது வந்து நம்மளுக்கு இதுதான் மிடில் எலிமெண்டா இருக்க போகுது. ஏன்னா 3 பிளஸ் 3/2 வந்து 3 தான் நம்மளுக்கு. இப்ப இந்த மிடில் எலிமெண்ட்டும் நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட்டும் சேம். அப்ப எலிமெண்ட் ஃபவுண்ட், சர்ச் எலிமெண்ட் ஈக்குவல் டு மிடில் எலிமெண்ட்னு சொல்லிட்டு எலிமெண்ட் ஃபவுண்ட் இன் த பொசிஷன் 4, 4th எலிமெண்டா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவுட்புட் கொடுக்க போறோம். சோ இப்படிதான் பைனரி சர்ச் வரும். ஓகே, ஒர்க்கிங் ஆஃப் பைனரி சர்ச் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சார்ட்டட் அரே இன்புட்டா எடுத்துக்கிறோம். அரேவை டிவைட் பண்ணி மிடில் எலிமெண்ட் என்னன்னு பார்த்து எடுக்கிறோம். அந்த மிடில் எலிமெண்ட்டை நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட் கூட கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணி அந்த சர்ச்சிங் எலிமெண்ட் கிரேட்டரா இருந்தா ரைட் சைட் ஆஃப் அரே, அப்படி இல்லைன்னா லெஃப்ட் சைட் ஆஃப் அரே வந்து நம்ம சர்ச் பண்ண போறோம். ஓகே, இவ்வளவுதான் ப்ரொசீஜருங்க. இப்ப இன்னொன்னு, நம்ம சர்ச் பண்ண வேண்டிய எலிமெண்ட் வந்து இந்த இடத்துல இல்லவே இல்லை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட் 40க்கு பதிலா 41 அப்படின்னு இருந்ததுன்னா என்ன ஆகும்? 40க்கு பதிலா 41 இருந்ததுன்னா அடுத்து இந்த இடத்துல நம்மளுக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. 41ங்கிறது கிரேட்டர் தென் த மிடில் எலிமெண்ட். அப்ப என்ன பண்ணும்? நம்மளுக்கு மறுபடியும் நம்ம என்ன அசியூம் பண்ணும் நம்ம அல்காரிதம்? கண்டிப்பா 40 இதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்பேஸ்ல தான் நம்மளுக்கு தேவையான எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ அடுத்த போர்ஷன்ல இருந்து நம்ம சர்ச் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா எண்டிங் இண்டெக்ஸ் 3லயே இருக்கும், ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 4க்கு போயிடும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த லோவர் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஹையர் வேல்யூவா இருந்ததுன்னா நம்மளுக்கு எலிமெண்ட் அந்த அரேல இல்லவே இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்ப வந்து நம்மளுக்கு 41 சர்ச் பண்றோம்னா இப்ப இந்த இடத்துல 40 இருக்கு, நம்மளுக்கு 40 விட 41 கிரேட்டர். அப்ப என்ன அர்த்தம்? நம்மளுக்கு இதுக்கு அடுத்து இருக்கிற செட்ல தான் நம்மளுக்கு வந்து எலிமெண்ட் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொசீஜர் வரும். அப்ப வந்து அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மிடில் பிளஸ் 1 சொல்லிட்டு மிடில் கூட ஒன்னு ஆட் பண்ணிடுவோம். ஆனா
மிடில் எண்டிங் இண்டெக்ஸ் வந்து 3 ஆகும், ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து 4 ஆகும் ஸ்வாப் ஆயிடும். ஓகேங்களா? சோ இப்போ வந்து நமக்கு ஸ்டார்டிங் வேல்யூ வந்து இட் இஸ் கிரேட்டர் than the எண்டிங் இண்டெக்ஸ். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டியே இல்ல. அப்ப வந்து இந்த எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட்னு சொல்லிட்டு வெளியில வந்துருவோம். ஓகேங்களா? சோ இதுதான் பைனரி சர்ச்சோட லாஜிக். இப்போ இதுக்கு அல்காரிதம் எழுதணும்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் அரேவும் எலிமெண்ட் நம்ம சர்ச் பண்றதையும் யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். அடுத்து வந்து அந்த அரேல மிடில் எலிமெண்ட் என்னன்னு சொல்லி செக் பண்றோம். அந்த மிடில் எலிமெண்ட்டுக்கு நம்மளுக்கு 3 பாசிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த மிடில் எலிமெண்ட் எடுத்ததையும் நம்ம சர்ச் எலிமெண்ட்டையும் அதையும் கம்பேர் பண்றோம். ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி பாத்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட்டும் அந்த மிடில் எலிமெண்ட்டும் சேமா இருந்தா ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வந்து எலிமெண்ட் ஃபவுண்ட்னு ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லைன்னா ரெண்டும் மேட்ச் ஆகலைன்னா நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட் லெஸ்ஸரா இருந்ததுன்னா நம்மளுக்கு மிடில் எலிமெண்ட் விட லெஸ்ஸரா இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைட் போர்ஷன் ஆஃப் அரே சர்ச் பண்ணணும். அப்படி இல்ல நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட் கிரேட்டரா இருந்ததுன்னா ரைட் சைட் போர்ஷன் ஆஃப் த அரேல நம்ம சர்ச் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். இதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டு கடைசியா வந்து இஃப் நம்மளுக்கு அந்த மிடில் எலிமெண்ட்டை மட்டும் அப்டேட் பண்ணணும். ஓகே, இது வந்து நம்மளுக்கு திரும்ப திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறோம். எது வரைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஒண்ணு அந்த அரே எலிமெண்ட் வந்து நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட் கிடைச்சு நம்ம ஸ்டாப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு நம்மளோட ஹையர் இண்டெக்ஸும் லோவர் இண்டெக்ஸும் ஸ்வாப் ஆயிடும். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் எண்ட் இண்டெக்ஸ். அந்த கண்டிஷன்ல நம்ம இந்த ப்ரொசீஜரை ஸ்டாப் பண்ணிக்கிறோம். எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து நம்மளுக்கு அல்காரிதம் ஃபார் பைனரி சர்ச். இப்போ இதுக்கு நம்ம கோடிங் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா நான் வந்து இந்த கோடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தேவையான இன்புட் அவுட்புட் யூசர் கிட்ட இருந்து வாங்க போறோம். அப்ப அதுக்கு வந்து இன்புட்டை நம்மளுக்கு printf scanf ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு யூஸ் பண்றப்போ சி கோட் தான் எழுத போறாங்க. அப்போ printf scanf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து ஹேஷ் include stdio.h. அப்ப ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்றோம். printf scanf ஸ்டேட்மெண்ட்காக void main. இது எல்லாமே ஸ்மால் லெட்டருங்க. டைப் பண்றப்போ கேபிட்டல் லெட்டர் வரும், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சிங்கிறது ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எந்த ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணாலும் அந்த வேரியபிள் வந்து முன்னாடியே டிக்ளேர் பண்ணிருந்தாலும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன் சி வந்து டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டிக்ளரேஷன்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய வேரியபிள்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னென்ன வேரியபிள் டிக்ளேர் பண்றேன்னா நம்மளுக்கு ஒரு அரே வந்து இன்புட்டா எடுத்துக்க போறோம். அப்போ நம்மளுக்கு a of 20 நான் மேக்ஸிமம் சைஸ் இதுலயே கொடுத்துடணும். ஓகேங்களா? டிக்ளரேஷன்லயே ஒரு அரே டிக்ளேர் பண்றப்ப இதுதான் அந்த அரேல மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து சொல்லிடணும். ஓகேங்களா? ஸோ அரேல 20 எலிமெண்ட்ஸ் ஆச்சு மேக்ஸிமம் இருக்கும். டு த மேக்ஸிமம் 20 வரைக்கும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு a of 20 டிக்ளேர் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம யூசர் கிட்ட இருந்து எத்தனை எலிமெண்ட் அந்த அரேல இருந்து அரேல இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்காக n ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம எலிமெண்ட் சர்ச் பண்ண போறோம் இல்லைங்க, அதுக்கு வந்து கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிக்ளரேஷன் வந்து நீங்க ஃபர்ஸ்டே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ப்ரோக்ராம் பண்ண புதுசா ஏதாவது வேரியபிள் தெரிஞ்சதுன்னா நம்ம அதை வந்து இன்சர்ட் பண்ணிட்டே வர போறோம். ஸோ இதோட நம்ம ஃபர்ஸ்ட் நிறுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இந்த யூசர் கிட்ட இருந்து எத்தனை எலிமெண்ட்டை நம்ம வாங்க போறோங்கிறத நம்ம வாங்கணும். ஓகேங்களா? இந்த அரேல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு அது தெரிஞ்சாதானே ஒவ்வொரு எலிமெண்ட்டும் நம்மளால வாங்க முடியும். அப்ப நம்ம ஒரு printf ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு யூசரை என்டர் the elements in enter the number of elements ன்னு போடலாம். அரேல இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூசர் கிட்ட கேட்கிறோம். அது கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு நம்பரா தான் இருக்க போகுது. அப்ப இன்டீஜர் வேல்யூவா தான் இருக்கும். அப்ப அதை என்ன பண்ணலாம்னா scanf அந்த இன்டீஜர் வேல்யூவை அவுட்புட் மானிட்டர்ல இருந்து எடுத்து அட்ரஸ் ஆஃப் n ஸ்டோர் பண்ண போறோம். ampersand n
ஓகே. சோ ஒரு இன்டீஜர் வேல்யூ யூசர் என்டர் பண்ணுவாங்க, அதை எடுத்து நம்ம அட்ரஸ் ஆஃப் n குள்ளார வச்சுக்கிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன? இப்போ நம்மளுக்கு அந்த அரேல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் அது என்னென்ன எலிமெண்ட்ஸ்னு நமக்கு தெரியணும். கரெக்ட்டுங்களா? சோ இன்னொரு printf ஸ்டேட்மெண்ட் enter அரே எலிமெண்ட்ஸ் நம்ம யூசர் கிட்ட என்டர் பண்ண சொல்றோம். ஆனா இங்க என்னன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சிட்டோம். ஆனா இங்க நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்ப நான் யூசர் வந்து என் அரேல 5 எலிமெண்ட் இருக்குன்னா அப்ப 5 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் கொடுப்பாரு. அந்த 5ஐயும் நம்ம எடுக்கணும். கரெக்ட்டுங்களா? சோ எண்ட்ல தான் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ வந்து நம்மளுக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ்னு தெரியாதனால நம்ம ஒரு ஃபார் லூப் வச்சுட்டு நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஃபார் I equal to 0, I less than and I place plus. Index value 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதனால I strictly less than கொடுக்கிறேன். I place plus scanf. நம்மளது எல்லாமே இன்டீஜர் அரேவா எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு எலிமெண்ட் இன்டீஜரா இருக்கும். Store in address of A of I. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்னா for I is equal to 0, I less than n, I ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கோம், அதை டிக்ளேர் பண்ணிக்கலாம். So for I is equal to 0, I less than n, I plus plus. So இத்தனை நம்பர் ஆஃப் டைம், n நம்பர் ஆஃப் டைம்க்கு நம்ம ஒவ்வொரு எலிமெண்டா யூசர் கொடுக்குற ஒவ்வொரு இன்டீஜரா எடுத்து நம்ம அட்ரஸ் அரேல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அரேயோட இண்டெக்ஸ் வேல்யூ A of 0, A of 1, A of 2 ஒன்னொன்னா நம்ம சேவ் பண்ணிட்டே வந்துடும். ஓகே. சோ நம்மளுக்கு எத்தனை அரே எலிமெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அரே இன்புட்டை நம்ம யூசர்ல இருந்து வாங்கியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? நம்ம சர்ச் பண்ண போற எலிமெண்ட்டை யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். ஓகேங்களா? சோ நம்ம என்ன பண்ணலாம்? printf element to be searched. என்ன எலிமெண்ட் நம்ம சர்ச் பண்ண போறோம்ங்கறத யூசர் கிட்ட இருந்து வாங்க போறோம். அத வந்து நம்ம scanf %d ampersand key கீங்கிற ஒரு வேரியபிள் தான் நம்ம வச்சுக்கிட்டோம். அது நம்ம இஷ்டங்க, நீங்க என்ன வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம கொடுக்குற நேம் தான். ஓகேங்களா? சோ இதோட நம்ம இன்புட் ஃபுல்லா யூசர் கிட்ட இருந்து வாங்கியாச்சு. சோ யூசர் கிட்ட இருந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் அரே, என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, அதே மாதிரி எந்த எலிமெண்ட்டை சர்ச் பண்ண போறோம். சோ இது எல்லாத்தையும் யூசர் கிட்ட இருந்து வாங்கியாச்சு. அடுத்து என்ன ப்ராசஸ்? நம்ம அந்த அரேல நம்ம பைனரி சர்ச் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அந்த அரேல மிடில் எலிமெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இப்ப நம்மளுக்கு அந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், எண்ட் இண்டெக்ஸ், மிடில் இண்டெக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 வேரியபிள் வேணும். நான் அதை இங்க என்ன கொடுத்திருக்கேன்னா லோ, ஹை அண்ட் மிட் 3 வேரியபிள் யூஸ் பண்றேன். லோங்கிற வேரியபிள் வந்து லோவர் இண்டெக்ஸ். இனிஷியலா இண்டெக்ஸ் வேல்யூ வந்து எல்லாமே 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. அப்ப லோங்கிறது லோவர் இண்டெக்ஸ், ஹைங்கிறது ஹையர் இண்டெக்ஸ். ஹையர் இண்டெக்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும்? n-1. எதுக்காக n-1 போடுறோம்னா, இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த அரேல நம்மளுக்கு மொத்தம் 9 எலிமெண்ட் இருக்கு. 10ல இருந்து 90 வரைக்கும் இருக்கு. ஆனா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 0ல இருந்து 8 வரைக்கும். 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால நம்மளுக்கு 9 எலிமெண்டா இருந்தாலும் கடைசி இண்டெக்ஸ் வந்து 9 - 1, 9 - 1 8. அதுதான் வந்து லாஸ்ட் இண்டெக்ஸா இருக்கு. ஓகேங்களா? அப்ப 0ங்கிறது ஸ்டார்டிங் இண்டெக்ஸா இருந்தா n-1ங்கிறது தான் எண்ட் இண்டெக்ஸ். அப்புறம் மிடில் எலிமெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பிளஸ் எண்ட் இண்டெக்ஸ் டிவைடட் பை 2. இதே ஃபார்முலா தாங்க யூஸ் பண்ண போறோம். இங்க வந்து மிடில் எலிமெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா mid is equal to start plus end. இங்க ஸ்டார்ட்ங்கிறத வந்து நம்ம லோன் வச்சிருக்கோம், எண்ட் இண்டெக்ஸ வந்து ஹைன்னு வச்சிருக்கோம், டிவைடட் பை 2. ஓகே. சோ இப்போ நம்மளோட பாதி கோட் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணி நம்மளுக்கு முக்கால்வாசி அந்த ஃபார்முக்கு கொண்டு வந்தாச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன? நம்ம 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்க போறோம். ஒரு while loop யூஸ் பண்ணிக்கலாம். நான் கோடே உங்களுக்கு டைரக்டா காமிக்கிறேனே. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிஷன் என்ன? நம்ம எது வரைக்கும் இந்த லூப் ஐட்ரேட் பண்ணுவோம்? இந்த எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட் கேட்டகரி நான் சொன்னேன் இல்லைங்க,
when low is less than or equal to high அந்த கண்டிஷன் வரைக்கும் நம்மளுக்கு இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ண போறோம். நம்மளுக்கு இதுல 3 ஸ்டெப் இருக்கு. மிடில் எலிமெண்ட் வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப மிடில் எலிமெண்ட் வந்து நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட்டை விட லெஸ்ஸரா இருந்தா என்ன பண்றோம், கிரேட்டரா இருந்தா என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டுவா இருந்தா என்ன பண்றோம். ஓகே, சோ 3 பாசிபிள் ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட்டை விட மிடில் எலிமெண்ட் வந்து லெஸ்ஸரா இருந்தது, அதாவது நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட் கிரேட்டரா இருந்தா என்ன பண்றோம். இப்ப இதுதான் மிடில் எலிமெண்ட்னா நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட் இஃப் சப்போஸ் கிரேட்டரா இருந்தா இந்த போர்ஷன்ல மட்டும், இந்த ரைட் சைட் போர்ஷன்ல மட்டும் நம்ம வந்து சர்ச் பண்ணா போதும். அப்ப என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங் இண்டெக்ஸை மாடிஃபை பண்ணுவோம். கரெக்டுங்களா? அப்ப லோ இஸ் ஈக்குவல் டு மிடில் பிளஸ் 1, 5ல இருந்து இந்த லோ வேல்யூவை 5ல இருந்து சர்ச் பண்ண ஆரம்பிப்போம். இது வந்து ஒரு கண்டிஷன். ஈக்குவலா இருந்ததுன்னா நம்ம அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணிடுவோம். இதுதான் வந்து நம்மளோட அவுட்புட்னு சொல்லிட்டு மிடில் எலிமெண்ட் எலிமெண்ட் நீட் டு பி சர்ச்ட் இஸ் ஃபவுண்ட்னு சொல்லி போட்டுருவோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்றோம், எண்ட் இண்டெக்ஸ் கடைசி ஹை வேல்யூவை இந்த மிடில் -1 கொண்டு வந்துட்டோம். அப்போ 3 பாசிபிள் ஆக்ஷன்ஸ் இங்க இருக்கு. இப்ப நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட் கிரேட்டரா இருந்தா லோ வேல்யூவை மிடில் +1 கொண்டு வந்துக்கிறோம். அப்படி இல்ல ரெண்டும் ஈக்குவலா இருந்ததுன்னா எலிமெண்ட் இஸ் ஃபவுண்ட்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிடுறோம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா லெஸர் தான். அப்ப என்ன ஆகும், ஹை வேல்யூவை மாடிஃபை பண்றோம். லெஃப்ட் சைடு இருக்க அரே மட்டும் சர்ச் பண்றதுக்காக ஹை இஸ் ஈக்குவல் டு மிடில் -1. ஸோ ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் நம்ம மிடிலோட வேல்யூவை அப்டேட் பண்றோம். மிடில் இஸ் ஈக்குவல் டு லோ பிளஸ் ஹை பை 2. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து இந்த லூப் ரன் ஆயிட்டே இருக்கும். இஃப் சப்போஸ் இந்த எலிமெண்டே ஃபவுண்ட் ஆகலைன்னா சம்வேர் என்ன ஆகும்னா இந்த லோ வேல்யூ வில் பி கிரேட்டர் தென் ஹை. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த எலிமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதோட முடிச்சிடலாம். இதுதான் வந்து சி கோட் ஃபார் பைனரி சர்ச். உங்களுக்கு வேணும்னா ஒரு எக்ஸிகியூஷன் போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அது எக்ஸிக்யூட் ஆகுறப்போ நம்மளுக்கு வந்து இதுல எப்படி இருக்கும், மெமரியில வந்து எப்படி இருக்கும்னு பாருங்க. எல்லாமே இன்டீஜர் டிக்ளரேஷன். ஒரு இன்டீஜர் வேரியபிளை நம்மளுக்கு ஸ்டோர் பண்றதுக்கு 2 பைட்ஸ் ஆஃப் மெமரி தேவைப்படும். அப்போ இப்ப என்னங்கிறது ஃபர்ஸ்ட் வேரியபிள். இந்த ஃபர்ஸ்ட் வேரியபிளுக்கு வந்து நம்மளுக்கு 2 பைட் ஆஃப் மெமரி ஸ்பேஸ் எந்த இடத்துல வேணாலும் மெமரியில அலோகேட் ஆகும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வேரியபிளுக்கும் நம்மளுக்கு அலோகேட் ஆயிட்டே இருக்கும். இப்ப அரேக்கு என்ன ஆகும்னா 20 எலிமெண்ட்ஸ் நம்ம மேக்ஸிமம் லிமிட் கொடுத்துருக்கோம். அதுவும் இன்டீஜர் டைப். அப்போ ஒரு இன்டீஜர் சேவ் பண்றதுக்கு 2 பைட்ஸ் ஆஃப் மெமரி, மொத்தம் 20 இன்டீஜர் சேவ் பண்ணும் அப்படின்னா 20 × 2 40 பைட்ஸ் ஆஃப் மெமரி அலோகேட் ஆகணும். ஸோ இது வந்து நம்ம இந்த டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுறப்பவே அலோகேஷன் முடிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் நம்ம ஸ்டார்டிங் அட்ரஸ் 100ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா 100ல இருந்து 139 வரைக்கும் இந்த அரேக்காக ரிசர்வ் பண்ணிடுவாங்க. ஓகே, சோ இந்த டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இப்படிதாங்க இருக்கும். மெமரியில ரேண்டமா அங்கங்க 2 பைட் நம்மளுக்கு மெமரி வந்து சேவ் ஆயிட்டே வரும். இதுல என்னன்னா சீல இந்த டேட்டாவை எரேஸ் பண்ண மாட்டாங்க. பழைய இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தா கூட அது அப்படியே தான் இருக்கும். ஓகே, கடைசியா என்ன ஆகும், நம்மளுக்கு டேட்டா நம்மளுக்கு வந்து அதுல நம்ம ஈக்குவல் டு கொடுத்து அசைன் பண்றப்பதான் அந்த டேட்டா எரேஸ் ஆகும். அது வரைக்கும் இந்த கார்பேஜ் வேல்யூ அப்படியே தான் இருக்கும். ஓகே, இப்போ அந்த அரேக்கு பாத்தீங்கன்னா அரேல மொத்தம் 40 பைட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் வந்து நம்ம அலோகேட் பண்ணிருக்கோம் 100ல இருந்து 139 வரைக்கும். இது எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் a of 0க்கு 100ல இருந்து 101, a of 1க்கு அடுத்து 2ல இருந்து 3, அடுத்தடுத்த இண்டெக்ஸுக்கு அடுத்தடுத்த மெமரி லொகேஷன் நம்மளுக்கு சேவ் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ எப்பவுமே சில இந்த ஃபர்ஸ்ட் லைன் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுறப்பவே நம்மளுக்கு அதோட இது வந்து சேவ் ஆயிடும். அதோட மெமரிஸ் எல்லாமே வந்து அலோகேட் ஆயிடும். அடுத்த ஸ்டெப் ஒரு printf ஸ்டேட்மெண்ட். அப்ப அவுட்புட் மானிட்டர் இருக்கணுங்கிறதுனால நான் ஒரு அவுட்புட் மானிட்டர் ஸ்கிரீன் போட்டிருக்கேன். யூசர் கிட்ட இருந்து என்டர் தி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தி அரே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்ப அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். இப்ப யூசர் வந்து இங்க ஏதாவது ஒரு வேல்யூ என்டர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு போட்டிருக்காங்க. இந்த 5ங்கிற இன்டீஜர் வேல்யூவை ஸ்கேன் பண்ணி அட்ரஸ் ஆஃப் என்ல சேவ் பண்ணும். அப்ப என்னோட அட்ரஸ்ல டேட்டா 5ன்னு சேவ் ஆயிடும். ஸோ இப்படிதான் ஒர்க்கிங் இருக்கும். அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா அரே எலிமெண்ட்ஸ் யூசர் கிட்ட வாங்குறது. ஸோ இந்த 5 வேல்யூஸ் அந்த அரேல இருக்குன்னு போட்டிருந்தாங்கல்ல, அந்த 5 எலிமெண்ட்ஸும் என்னன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் i is equal to 0, i வேல்யூ 0வா இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி a of 0ல போட்டுருவாங்க. அடுத்து i is equal to 1ங்கிறப்ப செகண்ட் எலிமெண்ட் a of 1ல
2ங்கிறப்ப தேர்ட் எலிமெண்ட், i is equal to 3ங்கிறப்ப ஃபோர்த் எலிமெண்ட், i is equal to 4ங்கிறப்ப ஃபிஃப்த் எலிமெண்ட்டையும் ஸ்கேன் பண்ணி போட்டுருவாங்க 0 to 4. அடுத்து i is equal to 5 அப்படிங்கிறப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுங்க. ஏன்னா கண்டிஷன் பாத்தீங்கன்னா n less than i less than n தான், strictly less than. அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மேல இருந்ததுன்னா இது வந்து strictly less than condition, i strictly less than. அப்ப இது ரெண்டும் ஈக்குவல்ங்கிறப்ப இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். நம்ம அடுத்த ஸ்டெப் போயிடுவோம். அடுத்த ஸ்டெப் வந்து நம்மளுக்கு எந்த எலிமெண்ட்டை சர்ச் பண்ண போறோம் அப்படின்னு வாங்குவோம். அப்போ enter the element to be searchedங்கிறது நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும். யூசர் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுப்பாங்க, அது வந்து ஸ்கேன் பண்ணிட்டு அட்ரஸ் ஆஃப் கீல நம்ம ஸ்டோர் பண்றோம். அப்ப அட்ரஸ் ஆஃப் கீல வந்து இந்த 10ங்கிற வேல்யூவை சேவ் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து நம்மளோட ப்ரொசீஜர், லோக்கு வந்து 0, அப்ப லோங்கிற அட்ரஸ்குள்ளார டேட்டா வேல்யூ 0 இருக்கும். ஹை இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1, n வேல்யூ வந்து 5, 5 மைனஸ் 1 இஸ் 4, அது இங்க போட்டுருவோம். அடுத்து மிடில் இஸ் ஈக்குவல் டு லோ பிளஸ் ஹை பை 2, 0 பிளஸ் 4 பை 2ங்கிறது வந்து 2 தான். அப்ப இது வந்து மிடில்லையும் சேவ் ஆயிடும். ஸோ இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்மளோட இனிஷியல் வேல்யூஸ் எல்லாம் டிக்ளேர் பண்றப்ப நம்மளுக்கு அவுட்புட் மானிட்டர்ல எல்லா தேவையான டேட்டாவும் கிடைச்சிரும். அதே மாதிரி மெமரியில இருக்கிற விஷயங்களும் நம்மளுக்கு ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆயிடும். இப்போ அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா லோ லெஸ் தென் ஹையா இருக்கிறப்ப நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். இங்க லோ வேல்யூ 0, ஹை வேல்யூ 4, அப்ப லெஸ் தென் கண்டிஷன் தான். நம்மளுக்கு வந்து இங்க 3 ப்ராசஸ் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட் மிடில் எலிமெண்ட்டை விட கிரேட்டரா லெஸரான்னு பாக்குறோம். நம்மளோட கீ எலிமெண்ட் 10, ஓகேங்களா? சர்ச் பண்ண வேண்டிய எலிமெண்ட் 10, நம்மளுக்கு இங்க மிடில் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா 13 இருக்கு. ஸோ 30ங்கிறது வந்து நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட்டை விட கிரேட்டர். அப்ப வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த லெஃப்ட் சைட் போர்ஷன் அதுல மட்டும் பார்த்தா போதும். அப்ப என்ன பண்ணும், நம்ம இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை கிடையாது, ஈக்குவலும் கிடையாது. அப்ப நம்ம ஹையர் வேல்யூ தான் மாத்தணும். ஹையர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மிடில் மைனஸ் 1, ஹை இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி 4ல இருந்தது, மிடில் வேல்யூ 2, 2 மைனஸ் 1னா 1ன்னு வந்துடும். ஓகேங்களா? சோ இப்ப மிடில் வேல்யூ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் மிடில் இஸ் ஈக்குவல் டு லோ பிளஸ் ஹை பை 2. இப்ப லோ பிளஸ் ஹை பை 2ங்கிறப்ப 0 பிளஸ் 1 பை 2ங்கிறது 1 பை 2ங்கிறது 0.5 தான் வரும். 0.5ங்கிறப்ப நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம், மிடில் எலிமெண்ட்டை 0ன்னு எடுத்துக்கலாம். மறுபடியும் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்றோம். ஓகேங்களா? மறுபடியும் இந்த while loop condition satisfied ஆன்னு பாக்குறோம். low value is less than high, ஆமா low value 0, high value 1, அப்ப condition satisfied. இப்ப இதுக்குள்ளார வரப்போ நம்மளுக்கு a of mid middle value பாத்தீங்கன்னா 0, அப்ப a of midங்கிறது நம்மளுக்கு இந்த 10ங்கிறது தான் எடுத்துக்கிறோம். இதையும் key value பாக்குறப்ப ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. ரெண்டும் ஈக்குவலா இருந்தா கண்டிஷன் இதுதாங்க. if a of mid equal to key value, then நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம் the element is found in location middle plus 1. okay, so the element is found in location 1. ஸ்டார்டிங்ல இந்த எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம போட்டு அவுட்புட் கொடுத்துருவோம். சோ பிரேக் பண்ணிட்டு வெளியில வந்துருவோம். ஓகேங்களா? சோ கண்டிஷன் வந்து எல்லாமே சாட்டிஸ்ஃபைட். பைனரி சர்ச்ல எலிமெண்ட் ஃபவுண்ட். இப்படிதான் பைனரி சர்ச் அல்காரிதம் ஒர்க் ஆகும். So each time இருக்கிற அரேவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி by 2 by 2 by 2 போட்டு சர்ச் பண்றோம். So complexity wise பாத்தீங்கன்னா லீனியர் சர்ச்சை விட இது பெட்டரா இருக்கும். ஏன்னா லீனியர் சர்ச்ல ஒரு எலிமெண்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோல ஒரு எலிமெண்ட் இல்லைன்னா எல்லா எலிமெண்ட்டையும் சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா பைனரி சர்ச்ல என்ன பண்றோம், ஃபர்ஸ்டே அந்த அரேவை பாதியா பிரிச்சிடுறோம். அடுத்த ஐட்ரேஷனுக்கு இன்னும் பாதி, அடுத்த ஐட்ரேஷனுக்கு இன்னும் பாதி. ஓகேங்களா? சோ டைம் சேவ் பண்றது இந்த மாதிரி பாதி பாதியா பிரிக்கிறது வந்து லாகரிதமிக் லூப்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப இதோட காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் log n அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.